chicken tacos எப்படி வீட்லயே செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். சிக்கன் டாக்கோஸ் செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 150 கிராம்ஸ் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கேரட் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு குடமிளகா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தயிர் 1 கப் எடுத்திருக்கேன். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு. நான் வீட்டில் செய்த மயோனைஸ் எடுத்திருக்கிறேன். ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு நான் சீஸ் எடுத்திருக்கேன். ஹோம்மேட் டொமேட்டோ கெச்சப் எடுத்து வச்சுருக்கேன். பட்டர் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு மைதா, 1 கப் அளவுக்கு கோதுமை சேர்த்து நான் சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு 1 மணி நேரத்துக்கு இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்ச சிக்கனை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதில் நான் எடுத்து வச்ச ஹோம்மேட் மயோனைஸை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கர்ட் ஒரு 3 கப் அளவுக்கு ஆட் பண்ணிப்போம். சால்ட் அதுக்கு தேவையான அளவு நம்ம இதில் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி ஒரு ½ அன் ஹவர் இதை சோக் பண்ணி வைக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நம்ம சோக் பண்ணி வச்ச சிக்கனை இதில் போட்டுக்கலாம். நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் ஒரு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் நம்மளோட தேவைக்கு ஏற்கனவே நான் இதில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இது சோக் பண்ணும்போது ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள், மஞ்சள் தூளுக்கு நம்ம இதை ஆட் பண்ணியிருக்கோம் சால்ட்டு தேவைக்கு. நம்மளோட சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் செய்த அதே சேம் பேன்லேயே நான் 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் எடுத்து வச்சுருக்கேன் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிப்போம். குடமிளகாய் ஆட் பண்ணிப்போம். கேரட் ஆட் பண்ணிப்போம். 75% குக் ஆனால் போதும், ரொம்ப ஓவர் குக் ஆக வேண்டாம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிப்போம். இந்த தக்காளியில் இருக்கிற வாட்டர்லேயே நம்ம போட்ட காயெல்லாம் குக் ஆகிடும். நம்ம எடுத்து வச்சு சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டாக்கோஸ்க்கான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுடுவோம். நான் எடுத்து வச்ச மாவை இப்படி சப்பாத்தி மாதிரி பரத்தி எடுத்து வச்சுக்கிட்டேன். தவா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் சப்பாத்தி அதை போட்டுடுறேன். 2 பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நான் வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவேன். அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்ச கெச்சப்பை இதில் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்ச அந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிப்போம். கொஞ்சமாக மயோனைஸ் இதில் ஆட் பண்ணிப்போம். சீஸை தூவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இப்படி வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தவா ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். டாக்கோஸை தவாவில் வச்சிடலாம். இது மேலே நம்ம பட்டர் கிரீஸ் பண்ணிடலாம். நம்மளோட சிக்கன் டாக்கோஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வேறு ஒரு பிளேட்க்கு சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் டாக்கோஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம். எங்களோட வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு
பிடிச்சதுன்னா